Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது part 2 of Walt Whitman's poem Out of the Cradle Endlessly Rocking. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்டா குவிஸ் தனியாக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ் எ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த போமில் வந்து இது ஒரு ஃபிலோசாஃபிக்கல் ஒரு போமாவும் பார்க்கலாம், ஒரு எலிஜியாக் போமாவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாக்கிங் பேர்ட்ஸ் ரெண்டு ஒரு லவ் பேர்ஸ் இருங்க என்ன பண்ணுறாங்க, தே ஹவ் மேட் எ நெஸ்ட், ஒரு கூடு கட்டி அதில் முட்டையிட்டு அது என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த பெண் பறவை த ஷீ பேர்ட் இஸ் இன்குபேட்டிங் ஆன் த எக்ஸ். ஓகே, ஸோ ரெண்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக தே ஆர் சிங்கிங் ஆல் டே அண்ட் நைட், ரொம்ப ஹாப்பியாக அந்த ரெண்டு பேர்ட்ஸும் வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, த ஷீ பேர்ட் இஸ் லாஸ்ட், எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சு. மேபி இட் இஸ் சம் ஒன் ஹிட் இட் ஆர் எப்படியோ அந்த பேர்ட் வந்து இறந்து போயிடுச்சு. So it is not returning back to its nest. So the he bird is longing for the she bird. அந்த தன்னோட மேட் தேடி அந்த he bird வந்து தனியாக சோலோவாக பாடிட்டே இருக்கு. அதோட அந்த சிங்கிங்கை அந்த பாயால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த பொயட் அஸ் அ பாய் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் அந்த லவ்வர்ஸாக அந்த பேர்டை பார்க்குறான். இப்போ வந்து அந்த பிரிவு துயரத்தில் அந்த ஹீ பேர்ட் வந்து ஏக்கத்தோட பாடுறத கேட்குறான். ஸோ ஹீ நவ் பிகம்ஸ் அ பொயட். அதுதான் அந்த க்ரூஷியல் மொமெண்ட், த பாய் பிகம்ஸ் அ பொயட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், ஹீ இஸ் டிரான்ஸ்லேட்டிங் ஆல் த நோட்ஸ். அதோட பாடல் என்ன அப்படிங்கிறது தனக்கு புரிகிறதா அந்த பையன் வந்து நினைக்கிறான். ஓகே, ஹீ சேஸ் தட் அவுட் ஆஃப் ஆல் men he alone know its notes. அதோட நோட்ஸ் என்னங்கிறது தனக்கு தான் புரியும், தன்னால தான் அதோட அந்த சாங்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைக்கிறான். ஸோ அந்த லாஸ்ட் 2 வேர்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். லிசன் டு கீப் டு சிங் நவ் டிரான்ஸ்லேட்டிங் த நோட்ஸ் ஃபாலோயிங் யூ மை பிரதர். ஸோ நம்ம பார்க்குறோம் பாய்ட் வந்து ஹீ கால்ஸ் த ஹீ பேர்ட் அஸ் இஸ் பிரதர். ஓகே, ஒரு 1 or 2 times வந்து ஹீ கால்ஸ் இட் அஸ் இஸ் பிரதர். அந்த ஹீ பேர்டை வந்து தன்னோட பிரதராக தான் ரெஃபர் பண்ணுறான். ஸோ ஹீ சேஸ், I'm keeping your song, I'm trying to sing your song, I'm translating your notes அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நான் இப்போ வந்து அகெயின் அதோட பாடலை அவன் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இட்டலிக்ஸில் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், இட்டலிக்ஸில் வர்றதெல்லாம் அந்த ஹீபேர்ட் பாடுற பாடல், அதை அவன் டிரான்ஸ்லேட் பண்ணுற நோட்ஸை தான் நம்ம இப்படி இட்டலிக்ஸில் கொடுத்துருக்கோம். சூத் சூத் சூத், close on its waves, soothes the wave behind, and again another behind, embracing and lapping, everyone close, but my love soothes not me, it says. Okay, இப்போ இந்த வேர்டு என்ன சொல்லுதான், சூதிங் அப்படின்னு சொன்னால் கிவிங் வார்ம்த்னு அர்த்தம், அதாவது ஆறுதல் சொல்கிறது. ஓகே, ஒரு பக்கத்தில் கவலையில் இருக்கிறவங்கள வந்து ஆறுதல் பண்ணுறது தான் சூதிங். ஸோ ஹி சேஸ் சம்திங், எல்லா உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் யாரோ ஒரு துணை இருக்கு, அவங்க என்ன பண்றாங்க, கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க, வார்ம்த் கொடுக்குறாங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு. க்ளோஸ் ஆன் இட்ஸ் வேவ் சூட்ஸ் த வேவ் பிஹைண்ட். ஒரு கடல் அலைக்கு அது பின்னாடி போறப்ப இன்னொரு அலை வந்து அதை அப்படியே அரவணைச்சு எழுத்துட்டு போயிடுதான். அண்ட் அகெயின் another behind, embracing and lapping. அது போறதுக்குள்ள இன்னொரு அலை வந்து அதையும் அணைச்சு அப்படியே கூப்பிட்டு போகுதான். ஸோ ஒன் பிஹைண்ட் ஒன், லாப்பிங் ஆயிட்டு ஒவ்வொரு வேவா வந்து இன்னொரு வேவா அப்படியே அழைச்சிட்டு போகுது. ஸோ தே ஆர் கம்ஃபர்டிங், ஒன் பிஹைண்ட் another is comforting the another, everyone very close. ஸோ ஒரு வேவ் வந்து இன்னொரு வேவ் அப்படியே அணைச்சு எழுத்துட்டு போதும். ஸோ இட் இஸ் கம்ஃபர்டிங், ஒன் வேவ் இஸ் கம்ஃபர்டிங் த another, பட் மை லவ் சூட்ஸ் நாட் மீ அப்படிங்கிறார். ஆனால் என்னுடைய காதலி வரல, என்ன அரவணைச்சுக்கல. she is not giving me warmth, I don't know why. Okay, low hangs the moon, it rose late, it is lagging, oh I think it is heavy with love. இப்போ பார்க்குது, இட் இஸ் லுக்கிங் அட் த ஸ்கை. இப்போ வேவ்ஸை பார்த்துட்டு பாரு, வேவ்ஸுக்கெல்லாம் ஒரு துணை இருக்கு, எனக்கு துணை இல்லைன்னு சொல்லிச்சா. இப்போ மூன் பார்க்குது, லோ ஹேங்ஸ் த மூன், இட் ரோஸ் லேட். இன்னைக்கு மூன் வந்து ரொம்ப மெதுவாக வந்திருக்கு. இட் இஸ் லேகிங் பிஹைண்ட். லேகிங்னா
மெதுவா வர்றது. ஓகே. ரொம்ப லேட்டா வர்றது. ஓ ஐ திங்க் இட் இஸ் ஹெவி வித் லவ். மேபி இட் இஸ் ஆல்சோ இன் லவ். லவ்வோட இருக்கிறதுனால தான் அதுவும் என்ன பண்ணுதா? இட் இஸ் கம்மிங் லேட் டுடே. மேபி திஸ் மூன் இஸ் இன் லவ் வித் சம் அதர் பிளானட். மேபி இட் இஸ் இன் லவ் வித் த கிளவுட்ஸ். ஓகே. எதோடையோ அது லவ் பண்ணிட்டு இருக்கான் மூன். அதனால தான் இட் இஸ் கம்மிங் லேட். இட் இஸ் லாகிங் பிஹைண்ட் டுடே. ஓ மேட்லி த sea pushes upon the land with love. அடுத்ததான் என்ன பார்க்குது? அகெயின் சீயை பார்க்குது. சி என்ன பண்ணுதா? மேடா லவ் பண்ணுதான் லேண்ட. ஓகே. இட் வித் லவ் வந்து தழுவிட்டே போகுதான் அந்த லேண்டை வந்து. சி வந்து என்ன பண்ணுது? அதோட வேவ்ஸ் மூலமா இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் லவ் டு த லேண்ட். ஓ மேட்லி த சி புஷஸ் upon the land with love. ஸோ அந்த காதலோட ஒவ்வொன்றும் இன்னொரு விஷயத்தை வந்து அணுகிக்கிட்டே இருக்கு. ஓ நைட் do I not see my love fluttering out among the breakers? What is that little black thing I see there in the white? அப்படின்னு கேக்குது. ஓகே. ஸோ ஓ நைட் இரவு பொழுதே என்னோட காதல் இங்க எங்கேயாவது ஃப்ளட்டர் பண்ணிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குது. பார்க்குறப்போ இட்ஸ் இஸ் எங்க அந்த ஒரு நிழல் தெரிஞ்சாலும் சரி, எது தெரிஞ்சாலும் இட் லுக்ஸ் அஸ் இஃப் இட்ஸ் நைட் ஹவர்ஸ்ல பார்க்கறதுனால ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி தெரியுது. உடனே அது கேட்குது, வாட் இஸ் தட் பிளாக் லிட்டில் பிளாக் திங் ஐ see there in the white? அது என்னது? அது ஒரு ஒயிட்டா ஒரு பிளாக் லிட்டில் திங் அங்கே ஒன்று தெரியுதே, அது என்னோட மேட்டா, அது என்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லி அதையே ஒத்து பார்க்குதான். ஓகே. லவுட் ஐ கால் டு யூ மை லவ். அதை பார்த்தோன்னே உடனே சவுண்ட் எடுத்து அது பாட ஆரம்பிச்சிடுது. ஓகே. ஒருவேளை அது தன்னோட இணையா இருக்குமோ, தன்னோட துணை பறவையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுது? இட் ஸ்டார்ட்ஸ் டு சிங் வெரி லவுட்லி. சத்தமா பாட ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஓகே. ஹை அண்ட் கிளியர் ஐ ஷூட் மை வாய்ஸ் ஓவர் த வேவ்ஸ். ஷியோர்லி யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் ஹியர். யூ மஸ்ட் நோ ஹூ ஐ ஆம் மை லவ். ஓகே. ஹை அண்ட் கிளியர் ஐ ஷூட் மை வாய்ஸ் ஓவர் த வேவ்ஸ். ஐயோ அந்த வேவ் சத்தத்தை விட என்னோட வாய்ஸ் நல்லா எடுபட்டு தெரியணும். அப்பதான் உனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கும். நான் உன்னை தேடுறது உனக்கு கேட்கும். ஓகே. ஸோ லவுட் ஐ கால் டு யூ அப்படின்னு சொல்லிச்சுதான். ஸோ இட்ஸ் ட்ரைங் டு கால் louder, loud I call to you my love. உன்கிட்ட நான் சத்தமா கூப்பிடுறேன். வாய்ஸ் கேக்குதா உனக்கு? என்னோட வாய்ஸ் கேக்குதா? ஹை அண்ட் கிளியர் ஐ ஷூட் மை வாய்ஸ் ஓவர் த வேவ்ஸ். வேவ்ஸோட சத்தம் வேற ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு. ஓகே. கடல் அலைகள் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்கு. அதை விட சத்தம் போட்டு நான் பாடுறதுக்கு, உன்னை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஷியோர்லி யூ மஸ்ட் நோ ஹூ இஸ் ஹியர். உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும் இல்லையா? என் வாய்ஸ் தெரியும் இல்லையா? ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் கம் டு மீ. யூ மஸ்ட் நோ who I am my love. எனக்கு தெரியுது இல்லையா? என் வாய்ஸை கண்டுபிடிக்க முடியுதா? கம் டு மீ அப்படிங்குது. ஓகே. லோ ஹேங்கிங் மூன், வாட் இஸ் த டஸ்கி ஸ்பாட் இன் யர் ப்ரௌன் எல்லோ? ஓ இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். ஓ மூன் டு நாட் கீப் ஹர் ஃப்ரம் மீ எனி லாங்கர் அப்படிங்குது. அப்புறம் அங்க இருந்து ஒரு ரிப்ளையும் வரல. அது எங்கேயோ பார்த்து கத்துது. அங்க இருந்து ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ திரும்ப வந்து மூனை பார்க்குது. லோ ஹேங்கிங் மூன், நல்லா ஒரு மாதிரி கீழ் வானத்துல அந்த மூன் வந்து தெரியுது. வாட் இஸ் தட் டஸ்கி ஸ்பாட் இன் யர் ப்ரௌன் எல்லோ? அந்த மூன் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷா தெரியுது. முழு நிலவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சம்டைம்ஸ் எல்லோயிஷா தெரியும் இல்லையா? அது மாதிரி தெரியுது. ஓ இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். அந்த இதுல எல்லோ கலர் மூன்ல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருமையா ஒரு நிறம் தெரியுதான். உடனே அதுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது என்னோட மேட்டா இருக்குமோ? அந்த மூனுக்குள்ள இருக்கிற அந்த டஸ்கி ஸ்பாட் என்னோட மேட் தானே, என்னோட ஷீபேர்டு தானே. ஓ இட் இஸ் த ஷேப் ஆஃப் மை மேட். ஆமா அதுதான் அது கன்ஃபார்ம் பண்ணுது. Oh moon, do not keep her from me any longer. My dear moon, don't keep her from me any longer. நீ அவளை தூக்கிட்டு போய் வச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட இருந்து அவளை இன்னையும் பிரிச்சு வைக்காத அப்படின்னு சொல்லுது. Oh land, whichever way I turn, oh I think you give me my mate back again if you only would. For I am almost sure I see her dimly whichever way I look. ஓ லேண்ட் அங்க இருந்தும் ஒரு ஆன்சரும் வரல. அப்புறம் நிலத்தை பார்க்குது. நிலமே whichever way I turn, எங்கே நான் பார்த்தாலும் சரி, ஓ ஐ திங்க் யூ குட் கிவ் மீ மை மேட். எல்லா இடத்துலயும் என் மேட்டை வந்து நீ திரும்ப கொடுத்துருவான்னு ஒரு நம்பிக்கை நீ கொடுக்குற. பேக் அகெயின் இஃப் யூ ஒன்லி வுட். நீ கொடுத்துட மாட்டேயான்னு ஏங்குற.
For I am almost sure I see her dimly whichever way I look. ஏன் தெரியுமா உன்னை அவ்வளோ நம்புறேன், எங்க பார்த்தாலும் எனக்கு அவ முகம் மாதிரி அவளோட உருவம் மாதிரி ஏதோ ஒன்று என் கண்ணுக்கு புலப்பட்டுட்டே இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணோம்னா அவங்களோட வாய்ஸ் மாதிரி ஏதாவது கேட்கும், அவங்களோட உருவம் மாதிரி ஏதாவது தெரியும் இல்லையா, அது மாதிரி. ஓகே, ஸோ த he bird is missing its mate so much, so very much that நம்ம சினிமால எல்லாம் பார்ப்போம், ஒரு லவ்வரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லவ்வரோட முகமாவே தெரியும். அது மாதிரி இட் இஸ் நவ் மிஸ்ஸிங் இட்ஸ் லவர் too much. The he bird is missing its she bird so very much that whichever way it looks, அங்க எல்லா இடத்துலையும் ஐ ஆல்மோஸ்ட் ஷியர் ஐ see her அப்படிங்கிற. ஐம் ஆல்மோஸ்ட் ஷியர் ஐ see her. நான் உறுதியா நம்புறேன், அவளை தான் பார்க்கிறேன். விச்செவர் வே ஐ லுக், எங்கே பார்த்தாலும் உன்முகமாகவே தெரிகின்றதே அப்படிங்கிறார். Oh, rising stars, perhaps the one I want so much will rise with some of you. Oh, rising stars, எத்தனை அங்க நட்சத்திரங்கள் மினுமினுத்துட்டு இருக்கு பாத்தியா அந்த ஸ்கைல. எனக்கு எனக்கு பிடிச்ச அந்த ஒன்றும் அது கூட சேர்ந்து உதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் என்னோட ஷீபர்டும் அதுக்குள்ள இருக்குதோ, ஒன்னா இருக்குதோ வித் சம் ஆஃப் யூ. ஓகே, இட் மே பி ரைசன் வித் யூ, வித் சம் ஆஃப் யூ, உன் கூட சேர்ந்து அதுவும் உதித்திருக்கின்றதோ அப்படிங்குது. அப்புறம் no answer from anywhere. Oh throat, oh trembling throat, sound clearer through the atmosphere, pierce the woods, the earth, somewhere listening to catch you, must be the one I want. Oh throat, oh trembling throat. அப்புறம் தனக்குத்தானே பேசிக்குது. என்னோட தன்னோட தொண்டையை பார்த்து சொல்லுது, மை த்ரோட் அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்ட் கிளியரர் த்ரூ த அட்மாஸ்பியர், என்னோட வாய்ஸ் கிளியரா கேட்கணும், நல்ல சவுண்டு கொடுக்கணும். என்னோட த்ரோட் வந்து இட் ஷுட் கிவ் அ கிளியர் சவுண்ட் த்ரூ த அட்மாஸ்பியர். ஏன்னா நான் எங்க இருக்கேன், வேவ்ஸ் பக்கத்துல இருக்கேன். ஸோ என்னோட சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும், இந்த வேவ் சத்தத்தை தாண்டி கேட்கணும். இட் ஷுட் பியர்ஸ் த வுட்ஸ், த எர்த், இந்த காடுகளை தாண்டி என்னோட சத்தம் கேட்கணும், எர்த்தை தாண்டி என்னோட சத்தம் கேட்கணும். somewhere listening to catch you must be the one I want. I want to catch you by my voice. ஓகே, நீ வந்து எங்கேயோ என்னோட வாய்ஸை லிசன் பண்ணிட்டு இருப்ப, அப்போ உனக்கு என் வாய்ஸை கேட்கணும். அதனால என் த்ரோட்டை கரெக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஒரு நல்ல ஒரு சவுண்ட் பிச்சில் நான் வந்து பாட போறேன் உனக்காக அப்படிங்கிற அப்படின்னு அந்த he bird சொல்லுது. ஷேக் அவுட் கேரல்ஸ், solitary here, the night carols, carols of lonesome love, death carols, carols under that lagging yellow waning moon. Oh, under that moon where she droops almost down into the sea. Oh, reckless despairing carols. அடுத்ததா இந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. அடுத்ததா ஒரு கடவுள் நம்பிக்கை, ஒரு சம்திங் கேரல்ஸ் மேல ஒரு நம்பிக்கை. கேரல்ஸ்னா அந்த கிறிஸ்மஸ் சாங்ஸ். ஓகே, ஸோ இங்க இந்த எலிமெண்ட்ஸ் மேல எல்லாம் அது பாடிட்டு எதுவுமே நடக்கலன்னு இட் இஸ் சிங்கிங் ஆன் காட். ஓகே, அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டு தன்னோட ரெக்வஸ்ட்டை வைக்கிது. ஓகே, கேரல்ஸ் ஆஃப் லோன்சம் லவ், டெத்ஸ் கேரல்ஸ், கேரல்ஸ் அண்டர் தட் லாங்கிங் எல்லோ வெயினிங் மூன். ஸோ என்னோட பாடல் கேரல்ஸ் மாதிரி ஒலிக்கட்டும். ஓகே, கிறிஸ்மஸ் சாங்ஸ் மாதிரி ஒலிக்கட்டும், கடவுளுக்கு மேல எழுப்பப்படுற பாடல் மாதிரி ஒலிக்கட்டும், எல்லா இடத்துலயும் சத்தமா ஒலிக்கட்டும். ஓ, அண்டர் தட் மூன் where she droops almost down into the sea. அந்த மூன் பக்கத்துல, மூன் வந்து it is almost down into the drooping down into the sea. மூன் வந்து தண்ணிக்குள்ள இறங்குற ஸ்டேஜ்ல இருக்குது. அதாவது கடல்ல இருந்து பாக்குறப்போ அந்த வேவ்ஸ், அந்த கடற்கரையோரம் இருந்து பாக்குறப்போ அந்த மூன் வந்து it is as if it is getting down into the sea மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. So it says it should, என்னோட கேரல்ஸ் வந்து it should hear there too. Oh, reckless despairing carols. அப்புறம் அதுலேயும் மனசு விட்டுருச்சு, இந்த கேரல்ஸ்க்கும் எந்த ஒரு இரக்கமே இல்லை. இட் இஸ் ஆல்சோ டெஸ்பேரிங், அதுவும் என்னை விரக்தி அடைய செஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் குறிக்க வச்சுட்டேன், ஒன்றுமே கிடைக்கலையே. மை லவ் இஸ் நாட் கம்மிங் பேக், மை ஷீப் பேர்ட் இஸ் நாட் கம்மிங் பேக். But soft, sink low, soft, let me just murmur, and you wait a moment, you husky noise, see, for somewhere I believe I heard my mate responding to me. பட் திடீர்னு அதுக்கு என்ன வந்து அப்படியே ரொம்ப டெஸ்பேர் ஆகியிருக்கு, ரொம்ப விரக்தியாக இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது அதுக்கு. ஓகே, ஒரு ஆன்சரிங் சவுண்டு மாதிரி. பட் சாஃப்ட், சிங்க்லோ, ஐயோ அமைதியாயிரு அப்படிங்குது வேவ்ஸ் பார்த்துட்டு. சாஃப்ட், லெட் மீ ஜஸ்ட் மர்மர், அமைதியாயிரு, நான் வந்து அந்த சத்தத்தை கேட்டுக்கிறேன். அண்ட் வெயிட் அ மொமெண்ட், யூ ஹஸ்கி நாய்ஸ் சி அப்படின்னு திட்டுது. ஓகே, ஹஸ்கி நாய்ஸ் டு சி, ஹஸ்கி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த அடி மட்டத்துல இருந்து
அது பாடுறத வந்து ஹஸ்கி வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீயோட அந்த அந்த அலையோட அந்த ஆர்ப்பரிப்பு ஹஸ்கியா இருக்காம். ஸோ இட் சேஸ், டு யூ வெயிட் அ மொமெண்ட் யூ ஹஸ்கி நாய்ஸ் சி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லுது. For somewhere I believe I heard my mate responding to me, because somewhere I believe I heard, நான் நம்புகிறேன், என் காதுகளில் ஒலிக்கின்றது, that my mate is responding to me, my lover is responding to me, my lover is answering to me, so will you stop making noise my dear sea அப்படின்னு சொல்லி அந்த sea அதட்டுது. ஓகே, so faint, I must be still to listen. ஆனா அந்த வாய்ஸ் ரொம்ப மெல்லிசா கேக்குது. என்னோட ஷீபர்ட் வந்து எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வெரி ஃபெயிண்ட் இட் இஸ், வெரி லோ இட் இஸ். ஐ மஸ்ட் பி ஸ்டில் டு லிசன். நான் கொஞ்சம் ரொம்ப கவனமா கேட்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கணும். ஸோ தட் ஐ ஹியர் ஹர் வாய்ஸ். But not altogether still, for then she might not come immediately to me. அதுக்காக எல்லாம் இப்படி அமைதியாயிடாதீங்க. அந்த வேவ்ஸை பார்த்து திரும்ப சொல்லுது. வேவ்ஸ் அப்படியே சத்தத்தை நிப்பாட்டிருச்சான் இது சொன்னோன்னா. உடனே என்ன சொல்லுது, பட் நாட் altogether still. உடனே இவ்வளோ அமைதியா இருக்காத, அப்புறம் அது வந்து இது வேற ஏதோ இடம்னு நினைச்சுக்கோம் இல்லையா. then she might not come immediately to me. அப்போ அது வந்து வேற இடம்னு நினைச்சிட்டு அது வந்து இங்க வராம போயிடலாம். she might not come to me. கொஞ்சம் சத்தம் இல்லாம உன் அலைகளை வந்து மூவ் பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லுது. Hither my love, here I am here அப்படிங்குது. ஓகே, அடுத்ததுல இருந்து நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நீ எங்க என்ன தேடுற, I am here my love, hither I am here, hither my love, here I am here, with this just sustained note I announce myself to you, this gentle call is for you my love, for you அப்படிங்குது. with this just sustained note, இந்த sustained noteோட இந்த நோட் அப்படியே பிடிச்சிட்டு நான் பாடிட்டு இருக்கேன். I announce myself to you, இந்த நோட் மூலமா நான் தான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். this gentle call is for you my love, for you. என்னுடைய இந்த பாடல், இந்த gentle song யாருக்காக, உனக்காகத்தான். my dear love, this song is for you. do not be decoyed elsewhere. நீ எங்கேயும் ஏமாந்து போயிடாத. decoyed அப்படின்னா being attracted somewhere else, வேற ஏதாவது சத்தத்தை கேட்டு நான் தான் நினைச்சு எங்கேயாவது வழி தவறி போயிடாத. decoyed means getting attracted somewhere else, ஒரு distraction. ஓகே, ஒரு மிஸ்லீட் ஆகுறது. do not be decoyed elsewhere, this is the whistle of the wind, it's not my voice. ஓ, அந்த whistle of the wind கேட்டு நீ மிஸ்லீட் ஆயிடாத. ஓகே, டோன்ட் பி மிஸ்லெட் பை த விசில் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த விண்ட். விண்டோட சத்தத்தை கேட்டு என்னோட சத்தம்னு நீ தப்பா புரிஞ்சுக்காத. ஓகே, தட் இஸ் த ஃப்ளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே, தோஸ் ஆர் த ஷேடோஸ் ஆஃப் லீவ்ஸ். அது வந்து ஃப்ளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே அதாவது அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அலைகள் அப்படியே தெரிக்கும் இல்லையா, அதுதான் ஸ்ப்ரே. அதுதான் ஃப்ளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே தான் அப்படி சத்தம் கேட்குது. அது வந்து என்னோட சவுண்டுன்னு கேட்டுட்டு நீ என்ன பண்ணிடாத, அலைகளுக்குள்ள போயிடாத. தோஸ் ஆர் த ஷேடோஸ் ஆஃப் லீவ்ஸ். அப்புறம் அந்த காட்டு பகுதியில இந்த லீவ்ஸ் செய்யறத பார்த்து என்னோட ஷேடோ நினைச்சுக்காத. தே ஆர் த ஷேடோஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ எதையும் தப்பா புரிஞ்சுட்டு வேற எங்கிட்டாவது டீகாய் ஆகி போயிடாத, தவறா புரிஞ்சுட்டு மிஸ்லெட் ஆகி போயிடாத. ஐ ஆம் ஹியர் மை லவ் ஹியர், நான் உனக்காக இங்க பாடிட்டு இருக்கேன் பாரு, இங்க என் சத்தத்தை சரியா கேளுன்னு சொல்லுதான். ஓகே, ஓ டார்க்னஸ், ஓ இன் வெயின், ஓ ஐ ஆம் சிக் அண்ட் சாரோஃபுல். பாடி பாடி கலைச்சிருச்சு. ஓகே, ஓ டார்க்னஸ், ஓ இன் வெயின், கத்தி கத்தி என்னால முடியல. ஓகே, இன் வெயின் எல்லாமே என்னது பயனற்று போயிற்று. ஓ ஐ எம் வெரி சிக் அண்ட் சாரோஃபுல், என்னால முடியல, ரொம்ப அப்படியே மனசு உடைஞ்சு, உடம்புலையும் பலமில்ல, மனசுலையும் தெம்பில்ல இப்போ எனக்கு. ஓ ப்ரௌன் ஹேலோ இன் த ஸ்கை நியர் த மூன் ட்ரூப்பிங் அப்பான் த சீ, ஓ ட்ரபிள்டு ரிஃப்ளெக்ஷன் இன் த சீ, ஓ த்ரோட் ஓ த்ராபிங் ஹார்ட் அண்ட் ஐ சிங்கிங் யூஸ்லெஸ்லி ஆல் த நைட் அப்படிங்க. ஓகே, ஓ ப்ரௌன் ஹேலோ இன் த ஸ்கை நியர் த மூன். அந்த மூனை சுற்றி ஒரு ஹேலோ தெரியும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மூன் எல்லாம் இருக்கிறப்போ அதை சுற்றி ஒரு மைல்டாக ஒரு ஒளிவட்டம் தெரியும். ட்ரூப்பிங் டவுன் திஸ் அப்பான் த சீ, நீங்கள் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்க போகிறீங்க. ஓ ட்ரபிள்டு ரிஃப்ளெக்ஷன் இன் த சீ, அப்போ அந்த கடல் பக்கத்தில் வந்து அந்த மூன் இருக்கிறப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் சீல தெரியும். அந்த அலைகள்னால அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ட்ரபிள்டாக தெரியும். அந்த மூனோட அந்த இமேஜ் வந்து
டிஸ்டர்ப்டா தெரியும். ஓ த்ரோட், ஓ த்ரோபிங் ஹார்ட், ஐயோ இப்படி சத்தமா பாடிட்டு இருக்கேனே, என் இதயத்தை அப்படியே வெடிச்சு போற மாதிரி நான் வந்து சத்தம் போட்டு பாடிட்டு இருக்கேன் என் இதயத்துக்கு. ஆனா எனக்கு மருந்தே கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் ஐ சிங் யூஸ்லெஸ்லி ஆல் த நைட். ஐ எம் சிங்கிங், நைட் ஃபுல்லா பாடிட்டு இருக்கேன், பகல் முழுக்க பாடிட்டு இருக்கேன், பட் இட் இஸ் யூஸ்லெஸ். You're not coming back, my dear, you're not coming back. I'm singing uselessly all the night. Oh past, oh happy life, oh songs of joy, in the air, in the woods, over fields, loud, but my mate, no more with me, we two together no more. அதுக்கு அப்படியேவும் ஓரளவில் அப்படியே புரிஞ்சிருச்சு, வரமாட்டையா, இன்னும் நீ வரமாட்டையா, ஓ பாஸ்ட், ஓ ஹாப்பி லைஃப். அப்ப நம்ம ஹாப்பி லைஃப்ங்கிறது பாஸ்ட் தானா? இன்னமேட்டு நீ எனக்கு வரவே மாட்டையா, இன்னமேட்டு எனக்கு நீ கிடைக்கவே மாட்டையா? இட் இஸ் பாஸ்ட், இஸ் இட் சோ மை டியர் ஹாப்பி லைஃப், ஓ சாங்ஸ் ஆஃப் ஜாய். அந்த சந்தோஷமான நாட்கள், அந்த சந்தோஷமான நினைவுகள், அந்த சந்தோஷமான பாடல்கள். ஓகே, இன் தி ஏர், இன் த வுட்ஸ், ஓவர் ஃபீல்ட்ஸ். எந்தெந்த இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கும்? காற்றுல, மரங்களுக்கு இடையே, காற்றில் ஃபீல்ஸ்க்கு மேல, எல்லா இடத்துலயும் we have sung very sweetly, very happily. அந்த ஹாப்பி லைஃப் மீண்டும் வராதா? loud we have lived loud. ஓகே, காதலால் இன்புற்று நாம் வாழ்ந்திருந்தோம். பட் மை மேட் no more with me. ஆனால் இப்பொழுது இல்லை. என் மனசெல்லாம் அப்படியே ஒடிஞ்சு போயிருக்கு. ஏன்னா எனக்கு என்னோட மேட் என்கிட்ட இப்ப இல்லை. என்னோட ஷீ பேர்ட், ஷீ இஸ் நாட் வித் மீ. ஸோ என் லைஃப்பில் ஹாப்பினஸும் இல்லை, லவ்வும் இல்லை. மை மேட் நோ மோர் வித் மீ, வி டூ டுகெதர் நோ மோர் அப்படின்னு சொல்லி அதோட அந்த சாங் வந்து முடியுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். யாரோட சாங்கை? அந்த ஹீ பேர்டோட சாங்கை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்ததா தான் சொல்றார். ஸோ இவ்வளோ தூரம் இட்டலிக்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம போயட் வந்து பாடுறார். அவரோட வேர்ட்ஸ் இது. ஓகே, he has now translated the whole of excuse me, sorry for the interruption. The area sinking, all else continuing, the stars shining, the winds blowing, the notes of the bird continuous echoing, with angry moans the fierce old mother incessantly moaning on the sands of Pomnac shore, grey and rustling. ஸோ இந்த பாடலை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஹீ பேர்ட் எப்படியெல்லாம் பாடிச்சு, அதோட அந்த நோட்ஸோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஹீ இஸ் சிங்கிங், அவர் வந்து தன்னோட வார்த்தைகள்ல சொல்றார். இந்த ஏரியா சிங்கிங், ஏரியா அப்படின்னா அதான் சொன்னேன்ல, ஓப்பெரால ஒரு சிங்கிள் சோல்ஃபுல் மெலடி, ஒருத்தர் தனியா பாடுறதை தான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏரியா வந்து சிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆல் எல்ஸ் கண்டினியூங், அதோட பாடல் குறைஞ்சிட்டே போகுது, அதோட அந்த லவுடர் நோட் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆல் எல்ஸ் கண்டினியூங், ஆனால் உலகத்துல மற்ற எல்லாம் அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கு. ஓகே, எவ்ரி திங் இஸ் மூவிங். பாருங்க, தட் இஸ் ஃபிலாசபி இல்லையா? உலகத்துல யார் இருந்தாலும், யார் போனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பவர்ஃபுல் மேனா இருந்தாலும் சரி, இருந்தாலும் அவர் இறந்துட்டா இருக்கிறப்பையும் உலகம் இயங்கும், இறந்துட்டாலும் உலகம் இயங்கும். யாருக்காகவும் இது நிக்கிறதே இல்லை, இந்த இயக்கம் போயிட்டே இருக்கும். ஸோ ஆல் எல்ஸ் கண்டினியூயிங், த ஸ்டார் ஷைனிங், த விண்ட்ஸ் ப்ளோயிங், த நோட்ஸ் ஆஃப் பேர்ட் கண்டினியூஸ் எக்கோயிங். ஸோ எல்லா விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஸ்டார் ஷைன் ஆயிட்டு இருக்கு, விண்ட்ஸ் ப்ளோ ஆயிட்டு இருக்கு, பேர்டோட சத்தம் எக்கோ ஆயிக்கிட்டே இருக்கு, எதிரொலிச்சுட்டே இருக்கு. வித் ஆங்கிரி மோன்ஸ் த ஃபியர்ஸ் ஓல்ட் மதர் இன்செசன்ட்லி மோர்னிங், வித் ஆங்கிரி மோன்ஸ், ஒரு மாதிரி ஆக்ரோஷமா அந்த ஃபியர்ஸ் ஓல்டு மதரும் மோன் பண்ணிட்டு இருக்கா. இந்த பேர்டுக்காக அது கிட்டத்தட்ட அழுதுட்டு இருக்கான். எதுனா அந்த வேவ்ஸ். ஓகே, இந்த ஓல்டு மதர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இட் மீன்ஸ் த sea. Okay, on the sands of Pomnac shore, grey and rustling. அப்போ அந்த Pomnac shoreல வீசுற அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அந்த வர்ற அலைகள் வந்து ஒரு மாதிரி மோன் பண்ணுதான், அழுகுதான் இந்த பேர்ட்காக. The yellow half moon enlarged, sagging down, drooping, the face of the sea almost touching. ஓகே, அந்த yellow half moon என்ன பண்ணுது, அப்படியேவும் அந்த கடலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கான். ஓகே, the boy ecstatic with his bare feet the waves, with his hair the atmosphere dallying,
அந்த பாய் எப்படி இருக்கான், எக்ஸ்டட்டிக்கா இருக்கிறானா, ஒரு மாதிரி அவனுக்குள்ள உணர்ச்சி பெருக்கோட இருக்கான். வித் இஸ் பேர் ஃபீட் த வேவ்ஸ், அவனோட பேர் ஃபீட், அவனோட வெறும் கால்கள் வந்து அந்த வேவ்ஸ் வந்து நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு. வித் இஸ் ஹேர் த அட்மாஸ்பியர் டாலிங், ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே த அட்மாஸ்பியர் இஸ் டாலிங் வித் ஹிஸ் ஹேர். அட்மாஸ்பியர்னா அந்த சுத்தி இருக்க அந்த சூழல், அதாவது காற்று அடிச்சிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கடற்கரையில அந்த காற்று என்ன பண்ணா, இட் இஸ் டாலிங் வித் ஹிஸ் ஹேர், இட்ஸ் பிளேயிங் வித் ஹிஸ் ஹேர். Okay, the love in the heart long pent, now loose, now at last tumultuously bursting. அப்படிங்கிற ஓகே, the love in the heart லாங் பெண்ட். அப்படி இருந்த பையன் இன்னைக்கு மெச்சூர் போயட் ஆயிட்டான். ஓகே, போயட் என்ன ஞாபகம், அப்படி ஒரு காலத்துல இருந்தாரு. அந்த பறவைகளோட அந்த ஆனந்தத்தையும் பார்த்த, அந்த சோகத்தையும் பார்த்த அந்த பையன், அவன் வந்து அந்த கடல் அலையில விளையாண்டுருக்கா, செஞ்சிருக்கான். இன்னைக்கு அவன் எப்படி ஆயிட்டான், he has grown up. the love in the heart is long pent. அந்த பறவைகளோட அந்த காதல், அந்த சோகம் எல்லாமே அவரோட மனசுல பென்டப்பா இருக்கு. இட் இஸ் பீன் buried down, அப்படியே அடக்கி வச்சிருக்கிறாரு. now loose, இப்போ அவர் ஒரு பெரிய பாயிண்ட் ஆயிட்டாரு. it has now become loose, அதை அப்படியே கட்டவிழ்த்து விடுறாரு. now at last tumultuously bursting. burstingனா அப்படியே வெடிச்சு செதறது, tumultuous அது வெடி மாதிரி அப்படியே வெடிச்சு செதறுது. அவர் மனசுக்குள்ள வச்சிருந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ வெளியே கொட்டிட்டாரு. ஓகே, அந்த டிரான்ஸ்லேஷன்றது மூலமா இந்த ஏரியாஸ் மீனிங், அப்போ ஏரியாஸ் மீனிங்கை இப்போ கொடுத்துட்டார் இல்லையா, அந்த சோலோ சாங்கோட மீனிங்கை டிரான்ஸ்லேட் பண்ணாரு. the years, the soul swiftly depositing இயர்ஸ் மூலமா போன அந்த பாடல், அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவோட சாங், ஏரியான்றப்போ இந்த ஹீபர்டோட இந்த சாங், அந்த சாங் இவரோட இயர்ஸ் மூலமா இட் வென்ட் இன் டு ஹிஸ் சோல், அவரோட ஆன்மாக்குள்ள ரீச் ஆச்சு. இட் இஸ் நவ் ஸ்விஃப்ட்லி டெபாசிட்டிங், அது வந்து அந்த வெளியேற ஆரம்பிச்சிச்சு, ஸ்விஃப்டா உள்ள போனது. அது வந்து த ஸ்ட்ரேஞ்ச் டியர்ஸ் டவுன் த சீக்ஸ் கோசிங். நவ் எப்படின்னா அவர் ஃபீல் பண்றாரு அந்த பேர்டை பத்தி. இவர் நவ் ஹி இஸ் அ மெச்சூர் போயட், பட் ஈவன் நவ் when he feels of that ஏரியா, அந்த ஹீபர்டோட அந்த சாங் நினைச்சிட்டாருன்னா போதும், அவரோட சீக்ஸ், அந்த அந்த கண்கள்ல இருந்து கண்ணீர் என்ன பண்ணுது, ஸ்ட்ரேஞ்ச் டியர்ஸ், உடனே அழுக வந்தது. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, இன்னமும் நம்மளுக்கு அந்த பறவையை நினைச்சு அழுக வருது அப்படிங்கிற மாதிரி. the strange tears down the cheeks coursing, it is falling down from his cheeks. ஓகே, அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் அவர் கன்னங்களில் வழியாக விழுகின்றது. the colloquy there, the trio each uttering. the trioங்கிறது இங்க வந்து யார் அப்படின்னு சொன்னா, ட்ரையோனா மூணுன்னு உங்களுக்கு தெரியும், 3 பேரு, அது ரிலேட் ஆன 3 பேர் யாரு, அந்த ஹீபர்ட், அந்த வேவ்ஸ், அப்புறம் அந்த பாய். இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, அவன் அந்த வேவ்ஸ் பக்கத்துல போய் தான் அந்த ஹீபர்ட் ஷீபர்டை எப்பவுமே பார்த்திருக்கான். ஸோ தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, they are friends. the he-bird, the waves and the boy, these three were friends once. so அவன் என்ன சொல்றான், the colloquy there, the trio each uttering the undertone. Colloquial means formal conversation. The trio each uttering undertone. The savage old mother incessantly crying. Mother and the old mother இருக்கிறாங்க இல்லையா, the sea is crying. To the boy's soul's question sullenly timing some drowned secret hissing. அப்போ அந்த பாய் வந்து பாயா இருக்கிறப்பவே he has raised many questions to that old mother. அந்த ஓல்டு மதர்கிட்ட அந்த சீட்டை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏன் இது நடந்தது, இது ஏன் இப்படி ஒரு பெரு துயரத்தை இந்த பேர்ட் வந்து அனுபவிக்கணும், why all this problem in this world, எதுக்கு இத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி. excuse me. so he has put many questions, அவனோட சோலோட questions. ஓகே, அது எல்லாமே he has asked to the old mother. அந்த old mother என்ன பண்ணா, சீக்ரெட்டா அவன்கிட்ட ஹிஸ் பண்ணுது. ஹிஸ் மீன்ஸ் அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்னேக்கோட சவுண்டு தான் ஹிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹிஸ்ன்ற மாதிரி ஒரு சத்தம். அப்போ அந்த அலைகள் வந்து அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு மூலமா அவனுக்கு ஏதோ ஒரு தகவலை தெரிவிக்குதான். டு த அவுட் செட்டிங் பாடி இட் இஸ் ஆன்சரிங் ஹிம். ஓகே, அந்த வேவ்ஸ் வந்து அந்த பாய்ட்டுக்கு, அந்த குட்டி பாய்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. டு த அவுட் செட்டிங் பாட், இனிமேல் கவிஞனாக வரப்படும். பேட் அப்படின்னு சொன்னா பாய்ட். ஓகே, அந்த சிறு கவிஞனுக்கு, புறப்படும் கவிஞனுக்கு, அந்த நிலையில ஒரு மொமெண்ட்ல கவிஞனா மாறுற அந்த தருணத்துல அவனுக்கு ஏதோ ஒரு ஆன்சரை அந்த வேவ் வந்து சொல்லிடுச்சு.
demon or bird. இப்ப வந்து அவர் நினைக்கிறாரு as a matured poet he thinks, okay, a demon or bird, said the boy's soul. அந்த boy's soul okay, அந்த குட்டி பையனோட அந்த ஆன்மாவே நினைக்குது அந்த பேர்ட் வந்து பேர்டா இல்லைன்னா டெமனா டெவில்லா அப்படின்னு கேட்கிறான். ஓகே, இஸ் இட் இன்டு டுவர்ட் யுவர் மேட் யூ சிங் ஆர் இஸ் இட் ரியலி டு மீ? அது தன்னோட இணைப்பறவைக்கு தான் அந்த பாடலை பாடிச்சா இல்ல எனக்காக படிச்சா? நான் ஒரு சாதாரண பையனா இருந்தேன், சும்மா ஒரு இயற்கையை ரசிக்கிற ஒருத்தன் என்னைய நீ வந்து ஒரு கவிஞன் ஆக்கிட்ட. உன்னோட இந்த லவ் மூலமா, லவ் பிரிவு துயரத்தினால உன்னோட பாடல் மூலமா என்ன ஒரு கவிஞன் ஆக்கிட்ட. அப்போ இந்த பாடல் உன்னோட ஷீபர்டுக்காக பாடுனையா இல்ல எனக்காக பாடுனையா? For I that was a child, my tongue's you sleeping, now I have heard you, now in a moment I know what I am, for I awake. ஓகே, குழந்தையா இருந்தப்போ, சின்ன பையனா இருந்தப்போ my tongue's you sleeping, என்னோட டங்ல அந்த வார்த்தையில் எனக்கு மனசுல எல்லா விஷயம் புரிஞ்சுது. ஓகே, எனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சுது, நான் கவிஞனா மாறிட்டேன் தான். ஆனா என்னோட டங்ஸ்ல அந்த வேர்ட்ஸ் வரல, they were sleeping. அந்த ப்ராப்பரான வேர்ட்ஸ் சொல்லி உன்னோட விஷயங்களை என்னால டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஒரு கவிஞனா என்னால அப்போ உருமாற முடியல. நவ் ஐ ஹவ் ஹர்ட் யூ, இப்பவும் உன்னோட பாடல் அப்படியே யோசிச்சு பாக்குறேன். ஐ எம் ஹியரிங் இட் இன் மை இயர்ஸ், இன் த மொமெண்ட் ஐ நோ வாட் ஐ எம், ஃபார் ஐ அவேக். இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன், எனக்கு நீ சொல்ற வார்த்தைகள் எல்லாமே புரியுது, என்னோட டங் இப்போ நல்ல வேலை செய்யுது. ஓகே, ஐ கேன் ஒர்க் வெல் வித் வேர்ட்ஸ். ஓகே, வார்த்தைகளால் என்னால் இப்போது விளையாட முடியும். அண்ட் ஆல்ரெடி 1000 singers, 1000 songs, clearer, louder and more sorrowful than yours. இத்தனை காலம் வரைக்கும் வாழ்ந்தவங்கள எத்தனையோ 1000 singers இருந்திருக்கிறாங்க, 1000 songs வெளியே வந்திருக்கு, என்னை விட ரொம்ப கிளியரா, ரொம்ப லவுடரானா ரொம்ப தெளிவா அழுத்தம் திருத்தமா சொல்றது. ஓகே, அண்ட் மோர் sorrowful than yours, உன்னோட பிரச்சனையை விட மிகப்பெரிய சோகங்களுக்கெல்லாம் எத்தனையோ பாடல்கள் வந்தாகிவிட்டது. 1000 wobbling echoes have started to life within me, never to die. ஓகே, எத்தனையோ எக்கோஸ், எத்தனையோ பிரச்சனைகளை நானும் சந்திச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, எத்தனையோ பிரச்சனைகளை நானும் பார்த்துட்டேன். உன் சோகத்தை விட மிஞ்சின சோகங்களை எல்லாம் நான் பார்த்துட்டேன். ஓ யூ சிங், ஆனா நீ பாடின அந்த பாடல் தான் என்ன கவிஞனா மாத்துச்சு. ஓ யூ சிங் அ solitary singing by yourself, projecting me. ஓ me listening, never more shall I cease perpetuating you. Never more shall I escape, never more the reverberations, never more the cries of unsatisfied love be absent from me. Never again leave me to be peaceful child I was before, what there in the night. ஓ யூ சிங் அ solitary, அந்த பேர்ட் எப்படி solitary சிங்கம், ஏரியா அப்படின்னு தான் சொல்றாரு இல்லையா. ஸோ solitary சிங்கா, சிங்கிங் பை யுவர் செல்ஃப், தனியாக பாடிக்கொண்டிருந்தாய். ப்ரொஜெக்டிங் மீ, என்னதான் நீ மனசுல வச்சு பாடினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஷீபேர்ட் வரல, ஆனா எனக்குள்ள எத்தனையோ மாற்றங்களை உன்னோட பாடல் ஷீபேர்டுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, இட் வாஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் மீ. ஓ solitary மீ லிசனிங், நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், வேற யாரும் கேட்டாங்களான்னு தெரியாது. ஐ வாஸ் listening to you solitarily, never more shall I cease perpetuating you. நான் வந்து இன்னும் அமைதியா இருக்க போறதில்ல. ஓகே, never more shall I escape, நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதில்ல. never more the reverberations, never more the cries of unsatisfied love be absent from me. அப்போ அந்த அன்சாட்டிஸ்ஃபைடான உன்னோட அந்த காதல் இருக்கு இல்லையா, அது எனக்குள்ள இருந்து ஆப்சென்ட் ஆன மாதிரி நான் இருக்க மாட்டேன், நான் அதை மறந்துட்ட மாதிரி இருக்க மாட்டேன். never again leave me to be the peaceful child, நான் திரும்ப அந்த பீஸ்ஃபுல் சைல்டா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்கு வரைக்கும் நான் பீஸ்ஃபுல் சைல்டா இருந்தேன். உன்னோட பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பீஸ் கிடையாது. வாட் தேர் இன் த நைட், அந்த நைட்டுக்கு வரைக்கும் நான் பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பேன். பட் நாட் ஆஃப்டர் தட் நைட். பை த சீ அண்டர் த எல்லோ அண்ட் சாகிங் மூன். ஓகே, ஸோ அந்த சீக்கு, அந்த சீல அந்த மூன் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ மூனுக்கு பின்னாடி. ஓகே, த மெசஞ்சர் தேர் அரோஸ், த ஃபயர், த ஸ்வீட் ஹெல் விதின், அங்க இருந்து தான் எனக்கு அந்த மெசஞ்சர் கிடைச்சது. இந்த கவிஞன், நீ கவிஞன் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. தேர் அரோஸ் த ஃபயர், அந்த இடத்துல தான்
எனக்குள்ள அந்த ஃபயர் வெளியே வந்தது, அந்த கவிஞன் பிறந்தான். ஓகே, எனக்குள்ள இருந்த அந்த poet வந்து அன்னைக்கே பிறந்துட்டான். the sweet hell within, okay, the unknown want, the destiny of me. எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னா தெரியல, எனக்கு பிடிச்சு வந்ததா பிடிக்காம வந்ததா எனக்கு தெரியல, பட் தட் வாஸ் த டெஸ்டினி ஆஃப் மீ. அதுதான் என்னோட ஃபேட். நான் கவிஞனாகணுன்ற ஒரு ஃபேட். அது எந்த மொமெண்ட்ல நடந்தது? உன்னோட ஏரியா கேட்ட மொமெண்ட்ல நடந்தது. ஓகே, அந்த நைட் நடந்தது தான் வந்து இந்த மாற்றம் எனக்குள்ள. அப்போ நான் வந்து உன்னால நான் என்ன பண்ணேன்? கவிஞனா மாறி இருக்கேன். ஓ கிவ் மீ த க்ளூ, or if I am have so much, let me have more. It lurks in the night here somewhere. எனக்கு ஒரு க்ளூ வேணும். ஓகே, I am have so much. எனக்கு நிறைய இருக்கு. நிறைய நான் வந்து உன்னோட விஷயங்களை வந்து தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? பாட போறேன். a word then, for I will conquer it. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அந்த சி பார்த்து கேட்கிறாரு. the word final, superior to all. எனக்கு இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான விடை தெரியணும். அன்னைக்கு நீ ஏன் அவ்வளோ கவலைப்பட்ட? அந்த பேர்டை நினைச்சு கேட்கிறார். ஓகே, அந்த பேர்டு ஏன் அவ்வளோ கவலைப்பட்டுச்சு? உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ சோகங்கள் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? I want the answer. ஓகே, I want the answer from that old mother. ஓகே, old motherட்ட வந்து அவர் கேட்கிறாரு. I want the answer. The word final, superior to all. எல்லாத்த விட சுப்பீரியரான அந்த வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. for I will conquer it அப்படிங்கிறார். அது தெரிஞ்சா அதையும் நான் ஜெயித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. சட்டில் சென்டப், வாட் இஸ் இட்? ஐ லிசன். யூ ஆன்சர் சொன்ன மாதிரி இருக்கே, சட்டில் அமைதியா ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருக்கே, நல்லா கேட்கணும். அது ஏதோ சொல்லுது என்கிட்ட. ஓகே, வேவ்ஸ் வந்து அவர்கிட்ட ஏதோ சொல்லுதான். ஆர் யூ விஸ்பரிங் இட் அண்ட் ஹாவ் பீன் ஆல் த டைம் யூ see waves? அதை தான் விஸ்பர் பண்ணிட்டு இருக்கியா? ரகசியமா என் காதல சொல்றியா? எனக்கு கேட்க மாட்டேங்குதா? எனக்கு புரிய மாட்டேங்குதா? ரொம்ப காலமா இதை என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கியா நீ அப்படின்னு கேட்கிறார். இஸ் தட் இட் ஃப்ரம் யுவர் லிக்விட் ட்ரிம்ஸ் த வெட் சாண்ட்ஸ்? நீ வந்து இந்த வெட் சாண்ட்ஸ் மூலமா எனக்கு ஏதோ சொல்ல வரியா? வேர் டு ஆன்சரிங் த சி, டிலேயிங் நாட், ஹரியிங் நாட், விஸ்பர்ட் மீ த்ரூ த நைட் அண்ட் வெரி பிளெயின்லி பிஃபோர் டே பிரேக். எனக்கு நல்ல தெளிவாவே நீ சொல்லிட்டியா? யூ ஹவ் விஸ்பர்ட் மீ த்ரூ த நைட், நைட் என்கிட்ட சொல்லிட்ட, வெரி பிளெயின்லி பிஃபோர் த டே பிரேக், தெளிவா என்கிட்ட சொல்லிட்ட. அது என்ன வார்த்தை? எந்த வேர்ட் வந்து the only word that is superior to everything? மாற்ற முடியாத ஒரு வார்த்தை எது? எந்த விஷயம் வந்து சேஞ்சே ஆகாத ஒரு விஷயம் எது அப்படின்ற ஒரு 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 சுப்பீரியர் வேர்டு இந்த உலகத்துல எது அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டிருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிருந்தேன். நீ ஏதோ என்கிட்ட ஆன்சர் சொல்ற, பட் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. But you have whispered me through the night and very plainly before daybreak. பகலுக்குள்ள நீ சொல்லிட்டு தான். Lisp to me the low and delicious word death. Okay, he has now found the answer. So அந்த delicious wordங்கிறார். Okay, he calls it delicious word. அந்த இனிமையான, okay, ரொம்ப ருசியான அந்த வார்த்தை என்ன தெரியுமா? டெத் தான். அது ஆன்சர் சொல்லிருச்சான். லிஸ்ட் மீ த லோ, மெதுவா என் காதுல வந்து, ஸ்பீக்கிங் ஸ்லோலி இஸ் லிஸ்பிங். ஓகே, ஸோ மெதுவா பேசுறது தான். என் காதுல வந்து ரகசியமா அதை சொல்லிருச்சான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? டெத் அப்படின்னு சொல்லிருச்சான். டெத்து தான் உலகத்திலேயே சுப்பீரியரான ஒரு வார்த்தைன்னு சொல்லிச்சான். அதுதான் வந்து உலகத்தை இயங்க வச்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். டெத் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் அன்சேஞ்சபிள். ஓகே, மாற்ற முடியாத ஒரு விஷயம். பிறந்த எல்லாமே இறந்து தான் போகணும். ஓகே, ஸோ இந்த உலகத்துல எல்லா விஷயம் இறந்தாதான் என்ன பண்ண முடியும்? அடுத்த ஒரு விஷயம், இந்த உலகம் ரொட்டேட் ஆகணும்னா, இந்த உலகம் வந்து திரும்ப இயங்கிக்கிண்டே இருக்கணும்னா பிறந்த எல்லாம் இறந்து தான் ஆகணும். எப்படி சிம்பிள் ஆஃப் பர்த் வந்து நமக்கு ஆரம்பத்துல அந்த கிரேடில் பத்தி பேசினாரோ, எல்லாத்துக்கும் ரிலேட்டிவான இன்னொரு வேர்டு என்னன்னா டெத். இப்போ டெத் இருந்தாதான் இந்த உலகம் இயங்கும். ஸோ அந்த சுப்பீரியர் வேர்டு என்னதான் நம்ம அதுக்காக இறப்புன்ற அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது வந்து அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் அதுதான் உண்மை. அதுதான் வந்து இந்த உலகத்தையே இயங்க வைக்குது. தட் இஸ் த சுப்பீரியர் வேர்டு, த ஃபைனல் வேர்டு, த வேர்ல்டு, த வேர்ட் சுப்பீரியர் அப்படிங்கிறார். ஓகே, அண்ட் அகெயின் டெத் 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 டெத். இவ்வளோ ரிப்பீட்டடா அது சொல்றாரு, அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஓகே, டெத்து தான் இந்த உலகத்தை இயங்க வைக்கிற ஒரே வார்த்தை.
ஹிஸ்ஸிங் ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். எல்லாரும் பிறக்கிறவங்க யாரும் சாகலைன்னா உலகத்துல என்ன நடக்கும்? இயங்கவே இயங்காது இல்லையா? சம்திங் எப்பவோ கொலாப்ஸ் ஆயிருக்கும் எர்த்தே. ஸோ ஹி சேஸ் டெத் இஸ் த ஃபைனல் குட் வேர்டுன்ட்டாரு. ஹிஸ்ஸிங் மெலோடியஸ் நெய்தர் லைக் த பேர்ட் நார் லைக் மை அரவுஸ் சைல்ட்ஸ் ஹார்ட் பட் எட்ஜிங் நியர் அஸ் ப்ரைவேட்லி ஃபார் மீ ரஸ்லிங் அட் மை ஃபீட். ஸோ என்னோட கால்களில் வந்து ரசில் பண்ணிட்டு அந்த வேவ்ஸ் போகுது. ஹிஸ்ஸிங் மெலோடிஸ் மாதிரி, பேர்டோட மெலடி மாதிரி இல்லை. ஓகே, அந்த சைல்டு ஹார்ட்டை துடிக்க வச்ச ஹிஸ்ஸிங் மெலோடிஸ். இதுவும் ஒரு மெலடி மாதிரி அது டெத் 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 டெத்னு தன் காதுல வந்து சொல்லுதான். அந்த வேவ்ஸ் வந்து அவர் காதுல ஹிஸ்ஸிங் மெலடி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெய்தர் லைக் த பேர்ட் நார் லைக் மை அரவுஸ்டு சைல்ட்ஸ் ஹார்ட். பேர்டோட பாடல் மாதிரி அப்படி இல்லை. அது ஏக்கத்திலேயோ கோபத்திலேயோ எல்லாம் பாடலை. அதே மாதிரி அது வந்து ஒரு சைல்டோட ஹார்ட்டை எழுப்பி விட்டுச்சு இல்லையா? ஒரு தூங்கி கொண்டிருந்த ஒரு குழந்தைய வந்து எழுப்பி விட்ட சாங் கிடையாது அது. ஆனா இப்ப தெளிவான ஒரு மெச்சூர்ட் பர்சனுக்கு புரிய வைக்கிற மாதிரி காலை நினைச்சிட்டு அதை சொல்லுதான். டெத் 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 இட் இஸ் த ஃபைனல் வேர்ட்னு சொல்லிடுச்சு. creeping then steadily up to my ears and laving me softly all over. ஸோ அப்படியே அந்த டெத்ன்ற வார்த்தை அவர் காதுல அப்படியே இனிமையா வந்து கேட்டுட்டே இருக்கான். ஹிஸ்ஸிங் மெலடி மாதிரி கேக்குதான். அண்ட் லேவிங் மீ சாஃப்ட்லி ஆல் ஓவர். அப்படியே அவர் மேல அப்படியே ஃப்ளோ ஆகுதான். அப்படியே அவர் மேல நிரம்பி அந்த வாழ்த்து அப்படியே வழியுதான். சாஃப்ட்லி ஆல் ஓவர் அப்படியே நிரம்பி ஃப்ளோ ஓவர் தான் லேவிங் மீ. ஓகே, இட் இஸ் ஃப்ளோயிங் ஓவர் ஹிம் சாஃப்ட்லி ஆல் ஓவர். டெத் 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 5 டைம்ஸ் சொல்லு. ஓகே, அதுதான் சுப்பீரியர் வேர்ட், மெலடியஸ் வேர்ட் அப்படின்னு எல்லாம் அது சொல்லுது. விச் ஐ டு நாட் ஃபர்கெட் பட் ஃபியூஸ் த சாங் of my dusky demon and brother. ஓகே, இப்போ எனக்கு மறக்கல. ஓகே, அந்த சாங்கும் மறக்கல. பட் ஃபியூஸ் த சாங் ஆஃப் மை டஸ்கி டெமன் அண்ட் பிரதர். இப்போ வந்து அந்த பிரதர்னு அவர் சொல்வார் இல்லையா, அந்த ஹீபர்ட், அது ஒரு டெவில் தான். ஏன்னா அதுதான் என்னை என்ன பண்ணுச்சு, எனக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த உலகத்தோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்தது. இந்த லவ்வும் அந்த டெத்தும் தான் எனக்கு என்ன கொடுத்துச்சு, என் லைஃப்ல ஒரு பெரிய குரூஷியல் மொமெண்ட் அது. அது வந்து ஒரு டெமன் லவ்வர் அது. ஓகே, ஸோ that he sang to me in the moonlight on Pomanack's great beach. Pomanack அந்த ஏரியாவை தான் பாமனக்னு சொல்லியிருப்பாரு. அந்த கிரே பீச்ல அது வந்து எனக்கு பாடுச்சு இல்லையா, அவர் பிரதரா இல்ல டெமனா எனக்கு தெரியாது. ஓகே, வித் 1000 ரெஸ்பான்சிவ் சாங்ஸ் அட் ரேண்டம் மை ஓன் சாங்ஸ் அவேக் ஃப்ரம் தட் அவர். எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம், ஆனா என்னோட பாடலும் அதே சமயம் எத்தனையோ கவிஞர்கள் உருவாகி இருக்கலாம். நானும் ஒரு கவிஞனா உருமாறினதுக்கு காரணம் நீதான். And with them the key, the word up from the waves, the word of the sweetest song and all songs. அப்போ நான் வந்து ஒரு வேவ்ஸ்ல இருந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன். the word of the sweetest song and all songs. எல்லா பாடல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான வார்த்தை ஒன்று என் காதுல விழுந்துருச்சு. that strong and delicious word, எதுன்னு உங்களுக்கு தெரியும், strong and delicious word, death. ஓகே, and creeping to my feet, அது என் கால்களை தலை வச்சு என் உடம்பு முழுக்க ஏறி என் காதுகளுக்குள்ள விழுந்துருச்சு. or like some old crone rocking the cradle swathed in sweet garments பெண்டிங் அசைட். எப்படி ஒரு பாட்டி, ஓல்டு க்ரோன்னா ஒரு வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, கிரேடில் ராக் பண்ணுவாங்க இல்லையா, தாளாட்டுறாங்க, தொட்டில குழந்தைய போட்டு தாளாட்டுறாங்க. அது மாதிரி பெண்டிங் அசைட், ஒரு பக்கமா சாஞ்சிட்டு அந்த தொட்டில ஆட்டுற மாதிரி அது என்ன பண்ணுதான், என்னோட காதுல வந்து இந்த சி விஸ்பர்ட் மீ. ஓகே, இந்த சி வந்து எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிருச்சு. டெத்து தான் பெரிய வார்த்தை. எந்த பாடலா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரேட்டஸ்ட் வேர்ட் அப்படின்னா டெத் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த சி வந்து அவருக்கு பெரிய ஒரு எது கொடுத்தது அப்படின்னு சொன்னா அவரோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அறிவுரையை கொடுத்துருக்கு. ஓகே, டெத் இல்லாம இந்த உலகம் இயங்காது. பர்த் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லைஃப்னா டெத் இஸ் another கைண்ட் ஆஃப் லைஃப். பிறப்பது இறப்பது ரெண்டும் வந்து என்னது, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெண்டுமே இருந்தாதான் உலகம் இயங்கும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெத்தை பத்தி அவர் அதிகமா பேசுறதுனால திஸ் இஸ் ஆல்சோ அன் எலிஜி. இது வந்து ஒரு எலிஜியா அவர் யாரோட
டெத்தையும் மோன் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் யாரோட டெத் அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்றதுனால ஒரு பொதுவாக ஹியூமனிட்டியோட சஃபரிங்கான ஒரு எலிஜியாக் போயமாகவும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கல் போமாவும் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.